ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கா சிலபஸ் இன்றைக்கான எபிசோடு பார்க்கலாமா? அந்த ஒரு நகை கொடுத்துட்டு ரோகிணியை வாங்க சொல்கிறாங்க அந்த சித்தி. சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு ரெடி பண்ண வந்து கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு வந்து ரோகிணி ஃபோன் பண்ணுறா. காசு இருந்தால் இந்த மாதிரி எனக்கு 1,00,000 வேணும், எனக்கு கொடு, நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ முருகன் கிட்டே கேளு, முருகன் தான் வீடு வாங்குறதுக்கு வச்சுருந்தாங்கல்ல காசை, அந்த காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. 1,00,000 தானே, நான் மாதம் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வித்யா நினைக்கிறாங்க, அடி பாவி, ஏன்டி இப்படி என் காசை கல்யாணம் ஆகாத முன்னாடி அவர்கிட்ட எனக்கு காசு கேட்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிட்டு அப்புறம் அவர் சொல்லிடுறாங்க, இது வரைக்கும் அவருக்கும் எனக்கு கல்யாணம் கூட அவ்வளோடி, அதுக்குள்ளே என்னை காசு கேட்க வைக்கிறேன்ட்டு, நான் தந்துடுறேன் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வித்யாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாக்காண்டி இன்ஸ்பெக்டர் இருக்கால, ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. உங்கள் மாமா அவங்ககிட்டவும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாரு, அருண் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணியிருக்கான் குடிச்சிட்டு, உன் புருஷன் நல்லவன் அப்படி இப்படின்னு சொன்னேன், இந்த மாதிரி பண்ணால் எப்படி அவன் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து கோவத்தில் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. எல்லாருக்கும் நம்ம கோவத்தில் தான் வெட்டு குத்து கொலை எல்லாமே நடக்குது. இப்போ அவனும் அது தானே பண்ணிகிட்ருக்கான், இதுக்கப்புறம் என்னால் எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னோடனே மீனா போய்ட்டு அவங்க காலில் விழுந்துருவாங்க. என் காலில் விழுறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீ போய் அருண் காலில் விழுந்து கையோ காலையோ பிடிச்சி இந்த மாதிரி கேஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொலை கேஸ் போட போகிறான் அவன், கொலை கேஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பேசு. அப்படி பேசினா மட்டும்தான் மனசு மாதிரி முத்து மேலே எந்த கேஸும் போடாமல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. சார் இருக்காரான்ட்டு இல்லைன்னு சொன்னோடனே உட்காந்துட்ருக்காங்க. அங்கே அந்த பெரியவர் வந்து அவரே வந்து ஒரு வேலை ஏதோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு வேலை ஏதோ சொல்லியிருப்பாங்க, அது எழுதலைன்னு சொல்லிட்டு எனக்கே கை வலிக்குதா, இந்த அருண் வேறு என்னை இந்த வேலையெல்லாம் வயசான காலத்தில் ரிட்டையர் ஆகிற நேரத்தில் வண்டி எடுத்துருவான்னு சொல்லிட்டு அதுவே பிரேக் பிடிக்காமல் போய் இடிச்சிடுச்சு, எனக்கே கையெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு இப்போ சொல்லிட்டுருப்பாங்க. அதை வந்து கேட்டுடுவாங்க அவங்க மீனா. போய்ட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் தான் என் புருஷனை காப்பாற்றணும், நீங்கள் சொன்னீங்களே பிரேக் பிடிக்காதவன், அந்த புருஷன் அவன் அந்த வண்டியோட ஓனரோட பொண்டாட்டி தான் நான், முத்து தான் உங்கள் பேர், நீங்கள் தான் எதாவது காப்பாற்றணும், இவர் தப்பாக சொல்லிகிட்ருக்காரு, பிடிச்சது அவர் வேணுனே வந்து என்னை கொல்ல பார்த்தாருன்னு சொல்லி நீங்கள் என்னை காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி யூஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க வெளியே போய் நில்லுமா, அருண் வந்தோடனே நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறமா வெளியே போனோடனே ஒரு நிறமாச கர்ப்பிணி வந்து போயிட்டுருப்பாங்க நடக்க முடியாமல். இவ மீனா போய்ட்டு தண்ணி எடுத்து கொடுத்து ஆட்டோ பிடிச்சி விட்டு அனுப்பிச்சி வைப்பாங்க. இதெல்லாம் அந்த கான்ஸ்டபிள் யாரோ அவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ரொம்ப நல்லவளாக இருக்காளே, இவளுக்கு இது மாதிரி நடக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா முத்துவையும் வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி உள்ளே உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க. நீ கொலை பண்ணியிருக்க, நீ வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்கிற பாரு, அருண் மிரட்டுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு முத்து வந்து மிரட்டிட்டுருப்பார். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ கொலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபஸ்ட்டுலாம் சொன்னதெல்லாம் பொய், நீ உண்மையாகவே கொலை தான் பண்ணிகிட்ருக்க ரொம்ப நாளாக, இப்போ தான் தெரியுது அது இதுன்னு போட்டு திட்டிகிட்ருப்பாரு. அப்புறம் மீனா போய்ட்டு அவர் காலையே விழும், ஏங்க அவர் ஒன்றுமே பண்ணல சார், நீங்கள் நம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பொண்டாட்டியும் அப்படி தான் சொல்லுவாங்க புருஷனை காப்பாற்றுறதுக்கு. அப்புறம் கத்துவா, சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போய்ட்டு சொல்லிட்டுருப்பார், ஐயா உங்களை என் பொண்ணு மாதிரி நீங்கள் என்னை பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க, உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தால் அவங்களால தாங்க முடியுமா, செய்யாத தப்புக்கு என் புருஷனை 2 வருஷம் உள்ளே வைக்க போகிறாங்க, நீங்கள் எதனா பண்ணி காப்பாற்றுங்க, உண்மையாக சொல்லுங்கள் ஐயா, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக அழுதுகிட்டே சொல்லுவாள். அப்போ வந்து அவரே வந்து உண்மையாக சொல்லிடுவார், உண்மையாக ஐயா அந்த வண்டியில் வந்து பிரேக்கே பிடிக்கல, அதனால தான் என் கை இப்படி உடஞ்சிருச்சு. அப்புறமா அந்த மெக்கானிக்கை வந்து சரி பண்ணி வண்டியை எடுத்துகிட்டு வந்து அங்கே விட்டுட்டு போனால், உண்மையாகவே அந்த வண்டியில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே இன்ஸ்பெக்டர் அருணை முறைச்சி பார்ப்பாரு. முத்துக்கு ஒன்றுமே புரியாது, நல்லா தானே இருந்துச்சு, எப்படி கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன இதுனா நம்ம முத்துவும் ஜெயிலுக்கு போக போகிறதில்ல, அருணும் வந்து இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த வாரம் இந்த எபிசோட வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.